என்னது குழந்தைக்கு பேர் வச்சா போதும் லட்சக்கணக்கில் பரிசா? ஆமாங்க, இங்கே ஒரு பெற்றோர் லட்சக்கணக்கில் பரிசு வாங்கியிருக்காங்க தன்னுடைய குழந்தைக்கு வினோதமான ஒரு பேரை வச்சு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டாமினோஸ் நிறுவனம் அவங்களுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஒரு போட்டியாக அறிவிக்கிறாங்க. அதாவது என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி பிறக்கும் குடும்பத்துடைய முதல் குழந்தைக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் டாமினிக் அப்படின்னும், பெண் குழந்தையாக இருந்தால் டாமினிக் யூ அப்படிங்கிற பேர் வைக்கணும். ஸோ அப்படி அந்த பேரை வச்சா அந்த குழந்தைக்கு 60 ஆண்டுகள் பீஸா கிடைக்கும் அளவிற்கான பணத்தை பரிசாக வழங்குறதா அவங்க அறிவிக்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, சிட்னியை சேர்ந்த தம்பதியினரான சிலிமின்டைன் ஓல்டு ஃபீல்ட், அது போக ஆண்டனி லாட் அப்படிங்கிற தம்பதியினர் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய முதல் குழந்தைய அன்றைய நாளில் ஈன்றெடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது எப்படி? கடைசி நேரத்தில் முதல்ல இந்த தம்பதியினருக்கு இப்படி ஒரு போட்டி நடக்கிறதே தெரியாதான். ஸோ இந்த போட்டிக்காக அப்ளை பண்ணவங்கள ஒருத்தங்களுக்கு தான் இந்த பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிலிமெண்டைன் பிரசவ வலியால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. அப்போ சுமார் 72 மணி நேரம் பிரசவ வலியில் போராடி இருக்காங்க. அதன் பிறகு இறுதியாக பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சரியாக அதிகாலை 1:47 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இது குறித்து அந்த தம்பதியினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை பிறப்பதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய அம்மா டாமினோஸ் போட்டி விளம்பரத்தை எங்களுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அந்த போட்டியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா நானும் என் கணவரும் ரொம்ப சிரித்தோம். ஏன் அப்படின்னா, எங்கள் குழந்தை செவ்வாய் அன்னைக்கே பிறந்துருவான்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு புதன் இப்போ பிறந்திருக்கான். ஸோ எதிர்பாராத விதமாக இது இவனுக்கும் சரி எங்களுக்கும் சரி லக்கை தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உடனே அந்த போட்டியில் பங்கு கொள்ள அவங்க தங்களுடைய மகனுக்கு டாமினோக் அப்படிங்கிற பேரை சூட்டி பிறப்பு சான்றிதழோட விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்படியே பரிசு தொகையையும் தட்டிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு 60 ஆண்டுகள் பீஸா வழங்குவதற்கான பணத்தை அந்த நிறுவனம் வழங்கியிருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு பீஸாவுடைய விலை $14. ஸோ மொத்தமாக சேர்த்தி கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 10,080 ஆஸ்திரேலியா டாலரை டாமினோஸ் நிறுவனம் அந்த தம்பதியினருக்கு வழங்கியிருக்காங்க. நம்முடைய இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 5.63 லட்சம் ரூபாய். ஸோ பிறக்கும் போதே அவங்களுடைய மகன் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு அந்த தம்பதியினர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து டாமினோஸ் நிறுவனம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 60 ஆண்டு காலமாக நாங்கள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்றுட்டு வரோம். நாங்கள் எங்களுடைய 60வது ஆண்டு விழாவை இப்படி ஒரு வித்தியாசமான போட்டியோட கொண்டாடியது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இந்த நன்னாளில் டாமினோ பிறந்ததுமே எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருது. இந்த பரிசு தொகையோட சிலிமைண்டைன் ஓல்டு ஃபீல்ட் மற்றும் ஆண்டனி லாட் தம்பதியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பீஸா உலகத்தில் எங்களுடைய சேவை இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி டாமினோஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களே? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.